அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் சமீபத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய எம்சி ராஜா மாணவர்கள் விடுதியில் போய் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய பசங்க கிட்ட அங்கே என்ன குறைகள்லாம் இருக்குது அப்படின்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்காரு. அப்போது அதில் ஒரு மாணவர் விஜய் அவர்கள்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா திருன்னு முழிக்கிறார். அங்கே எங்கேயும் பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கார். அந்த மாணவர் சொல்கிறத காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரில. ஏண்டா முதலமைச்சர் ஆனோம் அப்படின்ற மாதிரி, வேண்டா வெறுப்பா பிள்ளையை பற்றி காண்டா மிருகம்னு பேர் வச்ச மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்காரு. முதல்ல அந்த காணொலியை பார்த்துடலாம் வாங்க. அந்த விடுதியில் அந்த மாணவர் விஜய் அவர்கள்கிட்ட பேசக்கூடிய காணொலியை போட்டாங்க. அதாவது கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவா வருது. அதுக்கப்புறம் அந்த உணவு தரமற்றமா தான் வருது. ஊழியர்கள் மாணவர்களை, படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள், எளிய மாணவர்கள் தான். அதாவது காலையில அந்த பையன் அங்கெங்கேயோ பேசிக்கிட்டு இருக்கிற பையன் இங்கே எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. சங்கீத ஸ்வரங்கள் அந்த பாட்டு தான் பேக்ரவுண்டில் ஓடுது. சூப்பர். அந்த பையன் பேசுகிறத காது கொடுத்து கூட கேட்குற மாதிரி தெரிலங்க. வேண்டா வெறுப்பா பிள்ளைய பார்த்து காண்டாம இருக்குன்னு பேர் வச்ச மாதிரி தான் நிற்கிறாப்புல. கடியில் படுக்கிறாங்க. சில வாட்டி படுக்கிற இடம் நம்ம பார்க்கில் உட்காந்துருக்காங்க. ஒரு வாட்டி ராபரி பசங்கள்கிட்ட நீங்க ஏன் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி ரவுடிங்க கலாட்டா பண்ணுறது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு சார். நம்ம வாட்ச்மேன் மாணவர்கள்ட்ட இழிவா பேசுறது, கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவா பேசுறது, மாணவர்கள் அதை பெரும்பாலும் மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் ஹாஸ்டல் விட்டே போறேன் அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது. சில விஷயம் தெரியலன்னா மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஒரு காப்பாளருக்கு அதுதான் ஒரு அழகு. ஆனா அந்த மாதிரி ஒரு அழகு இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில நேரத்துல டர்ஃப் ஓபன் பண்ணி, அந்த வாலிபால் டர்ஃப் ஓபன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, கட்டி ரொம்ப நாள் ஆகுது. இன்ன வரைக்கும் மாணவர்களுக்கு அது ஓபன் பண்ணி கொடுக்கவே கிடையாது. அது பல நாளா நாங்களும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா யாரும் காதுல போட்டு கிடையாது. சாப்பாடு சுத்தமா சரி கிடையாது. வர சாப்பாடு போற ஊழியர்களும் சாப்பாடு அவங்க தர அங்க அந்த பையன் உசுரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காப்புல. இவரு ஜாலியா ஒரு பாட்டுக்கு வைப் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இவ்வளவு மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்கு. ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது. மாணவர்களுக்கு கண்காணிப்பதற்கு கேமரா குறைவா தான் இருக்கு. 64 கேமரா இருக்க வேண்டிய இடத்துல கம்மியாதான கேமரா தான் இருக்கு. அடிக்கடி தண்ணி வரதில்ல, பாத்ரூம் சரியா கிளீன் பண்றது இல்ல, உடைஞ்சிருக்கு. அது வயசு வட்டம் மட்டும்தான் வருது. நம்ம குடிக்கவே முடியல. ஒன்னெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஆர்வம் வார்த்தை. அதே போல கழிவறை பாத்தீங்கன்னா இருக்கு சார். ஆக்சுவல் பொம்மை முதல்வர் இவர் தாங்க. இவருக்கு கொஞ்சம் கூட அங்கே நிற்கிறார், அவ்வளோதான். ஆனால் அந்த மாணவர்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்குற அதெல்லாம் அவருக்கு இல்லை. வேறு யாராவது கேட்டிருப்பாங்க, அந்த குறைகளை அந்த மாணவர்களுக்கு சரி செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். நடக்கப்பா என்னன்னு தெரியல. ஆனால் வேறு லெவலுங்க. அந்த பையன் உட்காந்துருந்து முக்கிய சொல்லிக்கிட்டு இருக்காப்புல, இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு. இவர் அங்கேருந்து இப்படி நிற்கிறது, வேற யாருக்கோ ஹாய் சொல்கிறது, வேற யாரோ வராங்கன்னு வெயிட் பண்ணிட்டு அப்படியே அவங்கள பார்க்குறது. கொஞ்சம் கூட இவங்க சொல்கிறது என்னன்னு காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரா என்னமோ தெரில. இப்போ இங்கே வந்தது ஒரு பிஆர் ஸ்டண்ட்டுக்கு தான், ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு தான், வேற எதுக்கும் கிடையாது. நீ சிங்கம் தான் அப்படின்னு பாட்டு போட வேண்டாமா, அதுக்கு தான், வேற எதுவும் கிடையாது. நீங்கள் வேற எதுவும் சரியாக நினச்சிடாதீங்க, தப்பாக தான் நினைக்கணும். எப்போவுமே ஒரு மாதிரி ஜோன் அவுட் ஆகியே இருக்காருங்க. சட்டமன்றத்தில் பார்த்தாலும் அப்படியே வேறு எதையோ யோசிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்கார் இல்லையா? எப்போ பார்த்தாலும் ஜோன் அவுட் ஆகி வேறு எதையோ யோசிக்கிட்டே தான் வாழ்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் மண்டைக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னா, எப்படி இந்த பையன் ஸ்கிரிப்ட் இல்லாமல் இவ்வளோ நேரம் பேசுகிறா, எப்படி, ஹவ் இஸ் தட் பாசிபிள்? நம்மளால் இப்படியெல்லாம் பேச முடியாது. நம்மளால் 4 வார்த்தை கூட ஸ்கிரிப்ட் பார்க்காம பேச முடியாது. இந்த பையன் எப்படி இவ்வளோ நேரம் பேசுகிறான் அப்படின்னு பொறாமப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேங்க. அந்த பொறாமையில் தான் அந்த பையன் பேசுகிறத கேட்காம அப்படின்ட்டு வேற எதையோ செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கார். அந்த விடுதியில் சோத்தில் புழு பூச்சின்னு ஒரு பையன் கடந்து கதறிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவர் என்னன்னா தெற்கையும் வடக்கையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் ரீல்ஸ் எடுக்க வந்திருக்காருன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பசங்களுக்கு ஒரு யுகமே ஆகும். ஏதோ ஒரு மியூசியமுக்கு அங்கே பாருங்க டைனோசரோடைய எலும்புக்கூடு, இங்கே பாருங்க சூப்பரான ஒரு பெயிண்டிங் இருக்கு, அங்கே பாருங்க அது இருக்கு இது இருக்குன்னு ஏதோ பார்த்த மாதிரி இவர் அதை எதையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏதோ மியூசியமுக்கு போய் ஏதோ பார்க்குற மாதிரி. இப்படி ஒரு ரீல்ஸ்க்காக இந்த ஆய்வு நடந்திருக்கு. ஆய்வு முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம விசிகா வன்னியரசு அவர்கள் இருக்கார் பாருங்க, அவர் பேட்டி கொடுக்குறார். பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இது வரைக்கும் எந்த முதலமைச்சரையும் பார்த்ததில்லை. இப்படி முதலமைச்சரே மாணவர்கள்கிட்ட ஆய்வு பண்ணுறது இதுதான் முதல் முறை அப்படின்னு அப்படி அப்பா
அப்படி கிடந்து உருகுறாங்க தாவேக்காவுக்கு. எப்படி தான் மனசாட்சி இல்லாமல் இப்படிலாம் செயல்படுறாங்களோ தெரியல. ஒரு சோஃபா என்னமா வேலை செய்தப்பா, ஐயோயோ. இதில் நான் 1-2 புகைப்படங்கள் மட்டும் சும்மா ஷேர் பண்ணுறேன். இதில் ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, இந்த மாதிரி ஆய்வு பண்ணுறதுக்காக அரசு மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், காவல் நிலையங்கள், இந்த மாதிரி மாணவர் விடுதிகள், இந்த மாதிரி பல இடங்களுக்கு போயிருக்காங்க ஆய்வு பண்ணுறதுக்காகலாம். என்னமோ இதுதான் முதல் தடவை ஒரு முதலமைச்சர் இப்படியெல்லாம் போகிறாரு, ஐயோ என்ன இது அப்படின்ற மாதிரி வன்னியரசு அவர்கள் பேசுகிறாரு. தாவேக்கா காரணங்களும் அப்படி தான் பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தாவேக்கா காரணங்க அந்த மாதிரி பொய் பரப்புறானுங்க, பொய்யா பேசுகிறானுங்கன்னா ஓகே. வன்னியரசு அவர்கள் இந்த மாதிரி பேசுகிறாருன்றதை எப்படின்னு புரிஞ்சுக்க முடியல. இவ்வளோ நாள் அரசியலில் இயங்குறாரு, இவருக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் ஏன் பொய் சொல்லணும்? சோஃபா இதுக்கு முன்னாடி முதல் பெண் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் தான் அப்படின்னு தாவேக்கா காரணங்க ஒரு பொய்யை பரப்புனானுங்க இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ வன்னியரசு அவர்கள் அது மாதிரி ஒரு பொய்யை பரப்புறார். விஜய் அவர்கள் தான் முதல் தடவை இந்த மாதிரி வந்து ஆய்வுலாம் மேற்கொள்கிறாரு, மாணவர்கள்கிட்ட பேசுகிறாரு அப்படின்ற மாதிரிலாம். இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஆய்வுகள்லாம் போகிறாங்க. ரீல்ஸ் எடுக்கணும், ஏதாவது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும், என்னமோ ஒரு பலன் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அங்கே அந்த பசங்களுடைய குறைகளை கேட்குறதுக்கெல்லாம் இவங்களுக்கு அவசியமே கிடையாது. அதையெல்லாம் கேட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? நமக்கு என்ன பலன்? நமக்கு என்ன பலன் இருக்கோ அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கமே. அந்த பையன் பேசுகிறப்போ அட்லீஸ்ட் அந்த பையன்கிட்ட திருப்பி ஒரு ரிப்ளை சொல்லலாம், இல்லை ஏதாவது பேசலாம், ஒரு உரையாடல் இருக்கலாம். இதுவுமே இல்லை. அவர் பாட்டுக்கு அங்கேயும் பார்த்துட்டு அப்படியே போயாச்சு, அவ்வளோதான். ஏன்னா அவருக்கு பேச தெரியாது. அந்த பையன் சொல்கிறத கேட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி என்ன பிரச்சனை, இல்லை அதுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள், அதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு என்னன்றதை அதுக்கு அங்கேயே கொஞ்சம் டிஸ்கஷன்ஸ் மேக் பண்ணி அப்படி கனெக்டடாக இருந்தால் தானே மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு கேட்டால் அதுக்கு என்னென்னு அவங்கக்கிட்ட பேசி கனெக்டடாக இருந்தால் தானே என்னென்னு புரிஞ்சுக்க முடியும். அவர் பாட்டுக்கு அப்படியே ஹாய் ஹாய் இப்படிலாம் வைப்பார் இல்லையா? இந்த மாதிரி தான் அங்கே பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆகவே நாங்களே இந்த அரசாங்கத்துக்கும் தாவேக்காவுக்கும் நாங்கள் ஒன்று சஜஸ்ட் பண்ணுறோம். இனிமேல் விஜய் அவர்களை இந்த மாதிரி ஆய்வுகளுக்கு கூட்டிகிட்டு போனால் ஸ்கிரிப்ட் பேப்பரோட கூட்டிகிட்டு போங்க. அப்போ தான் அவர் உரையாடுவார், அப்போ தான் அவர் அங்கே என்னென்ன பேசுவார். அப்போ தான் ஸ்கிரிப்ட் பேப்பரை பார்த்தா அந்த பையன் ஏதாவது பேசுகிறாப்புலன்னா, தம்பி என்னப்பா சொல்லுங்கள், நான் இங்கே மாற்றம் கொடுக்க வந்திருக்கேன், மாற்றம் தான் நம் முன்னேற்றம், முன்னேற்றமே வாழ்க்கை, வாழ்க்கையே மாற்றம், வாழ்க்கை ஒரு வட்டம், கீழே இருக்கிறவன் மேலே போவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான், திமுக ஒரு தீய சக்தி, தூரசக்தி, பாரசக்தி, கோரசக்தி, இந்த மாதிரி எதையாவது பேசிட்டு வரணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஸ்கிரிப்ட் கொடுக்கணும். ஆகவே ஸ்கிரிப்ட் கொடுத்து ப்ரிப்பேர்டாக கூட்டிகிட்டு போங்க. அவர் பாருங்கள், பிஆர் ஸ்டண்ட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்கீங்க, ஆனால் ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாதனால பதில் சொல்ல முடியாமல் பேபேன்னு முழிச்சு இப்போ ட்ரோல் ஆகிட்டு இருக்காரு. அவருக்கு எப்போவுமே ஒரு டேரக்டர் இருக்கணும், ஸ்கிரிப்ட் இருக்கணும், அவர் நடிக்கணும், கேமராஸ் இருக்கணும். அவருக்கு அது பழகி போச்சு, அதை அவரால் மாற்ற முடியாது. டேரக்டர், ஆக்டர், கேமராமேன் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது, ஸ்கிரிப்ட் மட்டும் தான் இப்போ மிஸ் ஆயிடுச்சு. இல்லைனா வேறு லெவலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாப்ல. ஆனால் என்ன தான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவார்டு மட்டும் எங்கேயுமே கிடைக்காது, பாவம். அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டுடைய நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த், புஷி ஆனந்த் அவர்கள் இருக்கார் இல்லையா? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். சமீபத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இந்த ஜனநாயகன் படம் வரப்போகுது இல்லையா, அந்த படத்துடைய ரிலீஸை பிரம்மாண்ட திருவிழாவை போல கொண்டாட வேண்டும், தங்களது பகுதிகளில் உள்ள திரையரங்குகளை சிறப்பாக அலங்கரித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு ஆனந்த் அவர்கள் அறிவுரை சொல்லியிருக்காரு. பாருங்க, நீர்வளத்துறை அமைச்சர் ஜனநாயகன் படத்தை பயங்கரமாக கொண்டாடணுமா, பிரம்மாண்ட திருவிழாவை போல கொண்டாடணுமா. அதுவும் என்ன பண்ணுறது, ரசிகர் மன்றத்தில் ரசிகர்களாக தலைவர்களாக இருந்தவங்கள்ல அப்படிதான் இப்படி தான் இருப்பாங்க. என்னதான் அமைச்சர்களாக ஆனாலும் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான். என்ன செஞ்சு பழகியிருக்காங்களோ அதுதானே வரும். இயல்பாக என்ன தெரியுமோ அதுதானே வரும் ஒருத்தனுக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்கள்லாம் படிங்கன்னு சொன்னாங்க. இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் படம் ரிலீஸுக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க, பயங்கரமாக கொண்டாடுங்க அப்படின்றாங்க. ஸ்கூலுக்குள்ளே எல்லாம் போய் வாடி 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 கைப்படாத சிடி அந்த பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. ஸ்கூலுக்குள்ளே விஜய் அவர்கள் ஃபோட்டோவை கொண்டு போய் காட்டுறாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. மாற்றம் இப்படி தான் இருக்கும். இப்படி கொண்டாட சொல்கிறாரே, அந்த கொண்டாட்டத்தில் எவனாவது செத்து போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு அரசு வேலை கிடைக்குமா? கிடைக்கும். ஏன்னா மாற்றம், புதுவிதமான அரசு. கவுண்ட் டவுன் ஸ்டார்டட். டிஎன் அப்படின்னா தமிழ்நாடுன்னு தான் இவ்வளோ நாள் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இனிமே தற்குறி நாடுன்னு சொல்லிடுவோம் போல இருக்கு. அந்த லட்சணத்தில் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. சூப்பர். ஏன் அரசாங்க விடுமுறையே விட்டுருங்களேன் ஜனநாயகன் படத்துக்கு, ஏன் அதை பரிசீலிக்க கூடாது? இவர் தான் நீர்வளத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு. மேகதாது அணை விவகாரத்தில் விவாதம் வேண்டும்னு சொல்லி திமுக நாடாளுமன்றத்தில் நோட்டீஸ் கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவருக்கு பாருங்க, சினிமா வந்து கொண்டாடுங்க, எல்லாரும் திருவிழா மாதிரி கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்கார்.
அங்கே விவசாயிகளுக்கு தண்ணியை திறந்து விடலை. இன்னும் விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணியை திறந்து விடுறதுக்கு துப்பில்லை. ஆனால் எல்லாரும் திருவிழா மாதிரி கொண்டாடுங்க ஜனநாயகன் படத்தை நீர்வளத்துறை அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்கார். நல்லா இருக்கு. மாற்றம் இதுதானே மக்கள் விரும்பின மாற்றம். அவங்க கொண்டாட தாங்க செய்வாங்க. ஏன்னா சினிமானால தானே ஆட்சியவே பிடிச்சிருக்காங்க. ஆகவே அந்த சினிமாவை தானே அவங்க ரொம்ப பெருசாக மதிப்பாங்க. ஏன்னா இந்த மக்களும் அந்த சினிமாவை தானே விரும்புகிறாங்க. சினிமா மோகத்தில் தானே வாக்களிச்சிருக்காங்க. ஆகவே எல்லாமே சினிமாவாக தானே இருக்கீங்க. சினிமா தான் எல்லாமே. ஆகவே அந்த சினிமாவை கொண்டாடுறதை நம்மளும் இனிமேல் ஏற்றுக்கிட்டு தான் இருக்கணும் போல். சினிமா தான் எல்லாமே. சினிமா தான் அரசியல். சினிமாவுக்குள்ளே போனால் தான் ஆட்சி பிடிக்க முடியும். சினிமாவுக்குள்ளே போனால் தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும். சினிமாவுக்குள்ளே போனால் தான் அரசியலுக்குள்ளேயே வரணும். இப்படி வந்து சினிமாவை தான் இனிமேல் நம்ம எல்லாருமே மதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் சரியாக இருக்குமோ. சினிமாவுக்குள்ளே போய் 4 பேர் நம்மளால் ஈர்க்கப்படுறாங்க, நம்ம மேலே வெறி ஆகுறாங்க, நம்ம மேலே பைத்தியம் ஆகுறாங்க அப்படின்னா தான் நம்மளாம் அரசியலுக்கு வரணும். ஒரு ரசிக வெறி கூட்டத்தை உருவாக்குறதுக்கு தகுதி இருக்கா? தகுதி இருக்கிறவங்க மட்டும்தான் அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்ற மைண்ட் செட்டே நமக்குலாம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு தமிழ்நாடு மாறிடுச்சு. ஆகவே மக்களும் சினிமா மோகத்தில் தான் இருக்காங்க. சினிமா நடிகர்களும் அரசியலுக்கு வந்து ஆட்சியை பிடிச்சது காரணம் சினிமா தானே. ஆகவே கூட்டி கழித்து பார்த்தா இதையெல்லாம் நம்ம மட்டும்தான் இருந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மக்களுக்கும் சரி ஆட்சியாளர்களுக்கும் சரி சினிமா தான் பெருசு. அதனால் சினிமாவை கொண்டாடுறதை நம்மளும் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அமைச்சராக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, சினிமாவை கொண்டாடுவாங்க. சினிமா பாடல் போட்டு ஸ்கூல்களில் ஆடுவாங்க. நம்ம பார்த்துக்கிட்டு ஓகே சினிமா தான் அவங்களுக்கு சோறு போட்டுச்சு, சினிமா தான் எல்லாமே அவங்களுக்கு, சினிமானால தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ஆகவே சினிமாவை கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு நம்மளும் பார்த்துக்கிட்டு சும்மா தான் இருக்கணும். பகுத்தறிவு மாநிலம் காய்ஸ், நம்புங்க, சொன்னா கேளுங்க, இதெல்லாம் பகுத்தறிவு மாநிலம், அறிவார்ந்த மக்கள் இருக்கக்கூடிய மாநிலம். இவங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லபடியான ஒரு ஆட்சியை கொடுப்பாங்க, அரசியல் செய்வாங்கன்னு பார்த்தா சினிமா பட தயாரிப்பாளர் மாதிரி இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் படத்துக்கு போங்க, நல்லா கொண்டாடுங்க அப்படின்ட்டு படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆட்சிக்கு வந்து. இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டால் வழக்கு உதவி பண்ணிடுவாங்களோன்னு இருக்கு. ஓ மை பியூட்டிஃபுல் தமிழ்நாடு, ஓ மை பியூட்டிஃபுல் தமிழ் பீப்புள். நாட்டையே நாசமாக்கிட்டாங்க போங்க, எல்லாம் நாசமாக போய் கிடக்குது. யாருக்காவது அரசு வேலை வேணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த ஜனநாயகன் பட கொண்டாட்டத்தின் போது அதுக்குள்ளே போய் நீங்களும் கலந்துக்குவாங்க. கலந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது அரசு வேலை கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு கிடைக்காது. இனிமேலாம் நீங்கள் அரசு வேலை வேணும்னு நீங்கள் மாங்குன்னு கடந்து ராவும் பகலும் கடந்து கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம், உழைக்க வேண்டாம். அதுக்காகலாம் ரொம்ப ஈஸி. விஜய் அவர்களின் கட்சி நிகழ்ச்சிக்கோ சினிமா நிகழ்ச்சிக்கோ இது மாதிரிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு போனால் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே அரசு வேலை கிடச்சிரும். இதுக்கு போய் வருஷ கணக்காக முக்கி படித்து பல அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணி அதுக்கு கடந்து போராடி எதுக்குங்க? ஜஸ்ட் சும்மா அப்படியே போய் ஒரு கூட்டத்துக்குள்ளே போய் மிதிப்பட்டு செத்தா போதும். இதில் வேறு இந்த ஜனநாயகன் டிக்கெட்டுக்கு பிளாக்ல டிக்கெட்லாம் வர்ற செய்திகள்லாம் நமக்கு வருதான்னு பார்ப்போம். அமைச்சர்களாக இருக்கிறவங்க எல்லாரும் ஏற்கனவே நிறைய பேர் பிளாக் டிக்கெட் வித்தெல்லாம் வாழ்ந்தவங்க தானே. விஜய் அவர்கள் படத்துக்கலாம். இந்த படத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பிளாக் டிக்கெட்லாம் விற்கிறாங்களா என்னன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக விற்பாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். எப்படி அமைச்சர் ஆனந்த் அவர்கள் விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருந்த பொழுது அவர் எப்படி இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பார். எல்லாரும் பயங்கரமாக திருவிழா மாதிரி கொண்டாடுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்திருப்பார் இல்லையா? இப்போ அமைச்சரானதுக்கு பிறகும் அதே மாதிரி தான் இருக்கார். அப்படின்ற பட்சத்தில் பிற அமைச்சர்கள் மட்டும் எப்படி மாறி இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். எல்லாரும் பிளாக் டிக்கெட் வித்த அந்த பழக்கம் அதே இதை இப்போவும் கண்டினியூ பண்ண சான்சஸ் நிறையவே இருக்குது. இதில் நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா விசிகா கம்யூனிஸ்ட் இது மாதிரிப்பட்டவங்க இவங்கெல்லாம் விஜய் ரசிகர் மன்ற தலைவர்கள் தானே. இவங்களும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் அப்போ என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்களா என்னன்னு பார்ப்போம். நம்ம பேராசான் வந்து பேட்டியிலலாம் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் பேராசான்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு போனால் கூட போயிடுவாருங்க. நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் இதுதான். இவங்கெல்லாம் அரசியல் அறிவாளிகள் ஞானிகள் அப்படின்னு நினச்சி நம்மளாம் வாழ்ந்துருக்கோம். ஆனால் கிடையாது. இவங்க எல்லாரும் விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகளும் தலைவர்களும் தான். நீங்கள் வேணால் பாருங்கள், ஜனநாயகன் படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு கண்டிப்பாக பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகளும் தலைவர்களும். நம்ம பேராசான்லாம் படத்துக்கு ரிவ்யூ கூட கொடுக்க நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. எதையும் எதிர்பார்க்கலாம். ஒரு சோஃபாவுக்கும் ஒரு அமைச்சர் பதவிக்கும் எப்படியெல்லாம் முட்டு கொடுக்குறாருன்னா விஜய் அவர்கள் படத்துக்கு ஒரு ரிவ்யூ கூட கொடுக்க முடியாதா? நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் திமுக தான் காரணம்னு பழி போடுறாரு நம்ம பேராசான். ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்ண மாட்டாரா? ஜனநாயகன் மூவி ரிவ்யூ பை பேராசான் அப்படின்ட்டு ஏதாவது யூடியூப் வீடியோ வந்தாலும் வரும், பார்ப்போம். தமிழ்நாட்டுக்கு இதுதாங்க ரொம்ப தேவை. இப்போ நீங்கள் மேகதாது அணை விவகாரம், விவசாயிகள் படும் கஷ்டங்கள், கள்ளக்குறிச்சியிலெல்லாம் வந்து வீடுகளில் இருந்து மக்களை விரட்டுறாங்க, வீடுகளெல்லாம் ஆக்கிரமிப்புகள் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் இடிக்க போகிறாங்க. அப்புறம் சென்னையில் திருவொற்றியூரில் மாட்டிறைச்சி கடையை வச்சுருக்கவங்களெல்லாம் கடையை மூடுங்க, யாரும் இங்கே விற்பனை பண்ணக்கூடாது, மாட்டிறைச்சியெல்லாம் வந்து இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் சங்கிகள் பிரச்சனை பண்ணுறாங்க. அதெல்லாம் பற்றி நம்ம பேசக்கூடாது. இனிமேல் தமிழ்நாட்டின் பிரச்சனை என்னென்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறப்போ லீவ் விடுவாங்களா மாட்டாங்களா, அது அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட வேண்டும். ஏன் சார்பாக நான் கோரிக்கை வைக்கிறேன், ஜனநாயகன் படத்துக்கு அரசு விடுமுறை வேண்டும். விசிகா தலைவர் பேராசான் அவர்கள் கண்டிப்பாக ஒரு மூவி ரிவ்யூ கண்டிப்பாக போடணும். நாங்கள் அதுக்காக எதிர்பார்க்கிறோம். தாவேகா கட்சியினர் மட்டுமல்லாது தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே ஜனநாயகன் படத்தை
படம் நல்லா இருக்கோ இல்லையோ, எப்படி இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் தெரியாது. திருவிழா மாதிரி கொண்டாடணும். அந்த கொண்டாட்டத்தின் போது ஏதாவது அசம்பாவிதம் நேர்ந்தால் அவங்களுக்குலாம் அரசு வேலை வேண்டும். இதெல்லாம் தான் எங்களுடைய கோரிக்கை. இதெல்லாம் தான் தமிழ்நாட்டுக்கு இப்போ ரொம்ப முக்கியம். இதுதான் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை இதுதான். தமிழ்நாட்டுடைய அரசியல் இதுதான். சினிமா இனிமேல் தமிழ்நாட்டுடைய அரசியல் இப்படி தான் இருக்க போகுது. என்னப்பா தம்பி இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு யாரும் கோவப்படாதீங்க. இதுதாங்க தமிழ்நாட்டுடைய அரசியல். காலத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி தான் அரசியல் பேச வேண்டியது இருக்குது. நீங்கள் இன்னும் கொள்கை, கோட்பாடு, லட்சியம், அரசியல், நாகரிக அரசியல் இதெல்லாம் இனிமேல் வேலைக்கு ஆகாது. இனிமேல் இந்த மாதிரி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அரசியல் பண்ண வேண்டியது இருக்குது. தமிழ்நாட்டுடைய பிரச்சனை எல்லாம் இதுதான். இப்போ நான் லிஸ்ட் பண்ண இந்த பிரச்சனைகள் இருக்குது பாருங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக இனிமேல் நம்ம குரல் கொடுப்போம். ஆக்சுவலாக மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நம்ம பெருசாக கண்டுக்க தேவையில்லை. அதெல்லாம் எதுக்கு? விஜய் அவர்கள் க்யூட்டாக இருக்காரு, அழகாக இருக்காரு, அது போதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.